அனைவருக்கும் வணக்கம். சக்ரா மெடிடேஷன். இந்த சக்ரா மெடிடேஷன் என்பது நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதாகும். இந்த சக்கரங்கள் நமது உடலுக்கு ஒரு எனர்ஜி சென்டராக வேலை செய்கிறது. அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை முழுமையாக எடுத்து நமது உடலுக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுத்து அவை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. இந்த சக்கரங்கள் நமது நாளமில்லா சுரப்பிகளோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த சக்கரங்களை நாம் பீஜா மந்திரம் மூலமாக ஒரு தூய்மைப்படுத்துவோம். இந்த பீஜா மந்திரங்கள் என்பது ஒரு இயற்கையின் ஒளி அலைகளாகும். இப்பொழுது நாம் இந்த சக்கரா தியானத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதை செய்வதற்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தில், காற்றோட்டமுள்ள இடத்தில் கீழே ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் ஒரு சின்முத்திரையில் வைத்து வானத்தை நோக்கியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இறுக்கமோ அல்லது ஒரு டென்ஷனோ இருந்தால் அவற்றை மெதுவாக வெளியே விட்டுவிடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஒரு 3 முறை தீர்க்க சுவாசம், நன்றாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளிவிடவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மூலாதார சக்கரம் என்பது நமது பின்பகுதியிலுள்ள முதுகெலும்பின் கீழே அந்த வால் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் சிவப்பு. அந்த இடத்தில் ஒரு சிவப்பு நிறமான ஒளி உருண்டை மிளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து 4 விரல்கள் கீழே அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் நிறம் ஆரஞ்சு வண்ணம். ஒரு ஆரஞ்சு வண்ணம் உள்ள ஒரு ஒளி உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது நமது தொப்புளிலிருந்து அந்த முதுகெலும்பின் நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த மணிப்பூரக சக்கரத்தின் நிறம் மஞ்சள். ஒரு மஞ்சள் கலரான உருண்டையானது ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த அநாகத சக்கரம் என்பது மார்புக்கு நடுவில் உள்ள அந்த குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பச்சை. ஒரு பச்சை வடிவமுள்ள உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த விஷுப்தி சக்கரம் என்பது நமது தொண்டை குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் நீலம். ஒரு நீல வண்ணமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது நமது இரு புருவ மத்தியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் கருநீலம், இண்டிகோ கலர். கரு நீளமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சகஸ்ரா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சகஸ்ரா சக்கரம் என்பது நமது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பிங்க் கலர். ஒரு பிங்க் வண்ணமுடைய உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். 1000 இதழ் தாங்கிய அந்த தாமரை இதழ் அங்கு இருப்பதை உணருங்கள். இந்த பயிற்சியினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அமைதியாக காணுங்கள். எல்லையில்லா பிரபஞ்ச சக்தியானது அந்த சகஸ்ரா சக்கரம் மூலம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களுக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளது. உங்கள் உடல் முழு ஆற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்றதை உணருங்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த மகிழ்ச்சியை, இந்த அமைதியை அனுபவியுங்கள். அமைதியாக உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இதே நிலையில் அமர்ந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இரு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உங்கள் கண்கள், உச்சந்தலை மற்றும் உங்கள் உடல் முழுவதும் மென்மையாக வருடிக் கொடுங்கள். கைகளை விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கட்டும். நன்றி.